அதான் நீங்க பார்த்து வியந்த விஷயம் சினிமானால சமூகத்துல மாறி இருக்கு ரிஃபார்ம் ஏதாவது இல்லை ஓவராலாகவே மக்களுக்கு ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன்னாலே என்னோட பக்கத்தில் ஒரு பொண்ணு அவங்க உட்காந்துருந்தாங்க. அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப அவங்க எந்த விஷயத்துலையும் அவங்க அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு ஒரு கோவம் இருந்துகிட்டே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க ரொம்ப கான்ஷியஸ் இருக்காங்க. உண்மையிலேயே பெண்களுக்கு பல நேரங்கள் தெரிஞ்சதே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு தெரியுமா என்ன உண்மையிலுமே அவங்க ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கள் அம்மாட்ட ஆனால் அது ஏதோ ஒரு படம் வந்து ஓப்பன் பண்ணி விடுறதுல அவங்களுக்கு அது கான்ஷியஸ் ஆகுது. அவங்க இவ்வளோ நாள் உழைச்சிருக்கோம். அந்த உழைப்புக்கு உண்மையிலுமே இது ஊதியமாக இருந்தால் என்னவா இருக்குன்றதுல இன்றைக்கி மக்கள் அதுக்கு ஓப்பன் ஆகுறாங்க. பல நேரங்களில் வந்த பழைய படங்களே இருக்குல்ல திரும்பி பார்க்கும்போது தப்புன்னு அவங்க நினைக்கிறது. இன்றைக்கி தான் அந்த லேயர்ஸ் ஃபைன் அதுதான் ரஞ்சித் அவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீ பார்த்துருந்தது நீ வேற ஒரு கோணத்தில் பாரு பின்னாடி லேயர் விஆர் இந்த கேம் நம்மளை ஆட்டு வைக்கிறாங்க. நம்ம முதல்ல அந்த கேமுக்குள்ளே இருக்கிறமாங்கிற கான்ஷியஸ் இருக்குல்ல அது மக்களுக்கு இன்றைக்கி ஓப்பனாக இருக்குது. இன்னொன்று நம்ம திரும்ப அரசியல் பேசுறதுங்கிறதும் மக்களுக்கு புதுசுலாம் கிடையாதுங்க. ஏன் வந்து ஒரு டீ கடையில் வந்து இங்கே அரசியல் பேசாதேன்னு அவங்க எழுதி போட்டிருக்காங்க அப்படின்னா அது பிரச்சனை வந்துடும்னா இல்லை அரசியல் பேசிட்டு மணிக்கணக்காக இங்கே உட்காந்துக்குவாங்க. சரியா வியாபாரம் கெட்டு போகுதுங்கிறதுல அப்போ காலங்காலமாக மக்களுக்கு வந்து அரசியல் பேசுவது அவங்க வாழ்க்கையோட ஊர்ன ஒன்றா இருந்திருக்கு. புதுசாலாம் சினிமாவில் ஒன்றும் பண்ணல. மக்களுக்கு அரசியலே தெரியாதுன்னா இல்லை அரசியல் கான்ஷியஸாக இருக்கு. நான் திரும்ப இங்கே பார்க்குறோம்ல நீங்கள் எந்த கட்சிகளை எடுத்துக்கிட்டாலும் மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை தரம் எங்கே உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு கான்ஷியஸான ஒரு நோட் இருக்கும். ஸோ யார் தங்களுக்கு நல்லது சொல்கிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து அவர்கள் வந்து இயக்குநர்கள் வந்து கொண்டாடுறாங்க, ஹீரோக்களை எடுத்துக்கிறாங்க.